ஒரு ஒரு லவ் ஃபிலிம் எடுத்தீங்களா மேம்? அது அப்ரிசியேஷன்லாம் வந்துச்சா நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? ப்ராஜெக்ட்காக எடுத்ததுதான். அதுக்கு அப்புறம் 2-3 ஷார்ட் ஃபிலிம்ல வர்க் பண்ணிருக்கேன். ஓகே, சோ நீங்க டைரக்டரா மேம் நீங்க? இல்ல, அசிஸ்டன்ட்டா வர்க் பண்ணேன். ஓகே, இப்போ ஏதாச்சும் இப்போ என்ன பண்றீங்க? டீச்சர். இது 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 என்ன மேம்? ஸ்டூடண்ட்ஸ் எடுத்து பாத்துர்க்கேன் மேம். டீச்சர் எடுப்பீங்களா? இப்போ யாருக்கு டீச் பண்றீங்க? இப்போ நான் ப்ரீ ஸ்கூல் வச்சிருக்கேன். ஓகே. ஸ்கூல் வச்சிருக்கேன். சோ சொந்தமா வச்சிருக்கீங்களா மேம் ஸ்கூல்? ஓகே மேம். மேம் இந்த ப்ரீ ஸ்கூல்னா என்னன்னா இந்த ஸ்கூல்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு சர்க்கஸ்லாம் விளையாட விடுவாங்க குழந்தைங்க. இது என்ன மேம் போங்கா இருக்கு? மேம் எங்க ஸ்கூல்ல எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க தெரியுமா மேம்? எங்க ஸ்கூல்ல ட்ரிக்னாமெட்ரிலாம் எழுத சொன்னாங்க மேம். உங்க ஸ்கூல் இப்போ என்னெல்லாம் சேர்த்துப்பீங்களா மேம் ப்ரீ ஸ்கூல்ல? 4 இயர்ஸ் பிலோ தான். ஐயோ, இப்போ கொஞ்சம் வயசாயிருச்சு மேம். 2 வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு மேம். சரி, இப்போ குழந்தைங்களை ப்ரீ ஸ்கூல் விளையாடுறதுல ஆக்சுவலாக யூஸ் இருக்கா மேம் ப்ரீ ஸ்கூல்லாம்? என்ன அவங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஓகே. எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ். சர்க்கஸ். சர்க்கஸ் நாட் ஒன்லி சர்க்கஸ். ஓகே. அவங்க பிராக்டிகல் ஸ்கில் இன்க்ரீஸ் பண்றதுக்கான என்னது? அவங்க மோட்டார் ஸ்கில் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. மோட்டார் ஸ்கில்லிங்கா? ஓ, இது மேம் சர்க்கஸ். ஓ, புரியுது. அவங்களோட மோட்டார் ஸ்கில் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஆக்டிவிட்டீஸ் டெய்லி பேசிஸ்ல ஆக்டிவிட்டீஸ். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி சொல்ல முடியுமா? அவங்களோட ஏஜ் கிரைட்டீரியாக்கு பால் பிச் எல்லாமே இருக்கும். அவங்களோட ஏஜ் கிரைட்டீரியாக்கு என்னென்ன பண்றதோ ஏபிசிடி கான்செப்ட் இல்லாம வேற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். ஏபிசிடி இல்லாம என்ன சொல்ல? 1 2 3 அவங்க ஏபிசிடி அவங்க படிச்சிருவாங்க. எங்க? அது வீட்ல படிச்சிருவாங்க. ஸ்கூல்ல வந்து ஏபிசிடிலாம் கேட்டவன அவ்வளவுதான்டா. சரி, ஸ்டோரிஸ். ஃபர்ஸ்ட் சிட்டிங் டாலரன்ஸ் அவங்க மேம் வைக்கிறதே பெரிய விஷயம். ஓகே, கரெக்ட். ஆமா, அவங்க உட்கார வைக்கிறதுக்கான என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் உட்கார வச்சு ஃபேன்ல விளையாடுறது, வாட்டர்ல விளையாடுறது. சோ இன் தட் கேसेस we have. ஓகே, ஸ்டோரி டெல்லிங்லாம் பண்ணுவீங்க. நைஸ் மேம். நீங்க யாரு எனக்கு தெரிஞ்சு போச்சு மேம். நீங்க வந்து எங்க பாட்டி மாதிரி மேடம். குழந்தைங்களை எப்படியாச்சும் உட்கார வச்சு ஒரு இடத்துல கதையெல்லாம் சொல்லி சூப்பர். ஏன்னா 2 ஹவர்ஸ் அந்த 2 ஹவர்ஸ் பேரண்ட்ஸால பாத்துக்க முடியாம தான் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க மேம். இது ஒரு போங்கு. ப்ரீ ஸ்கூல் அனுப்புறவங்க யாரும் தான் குழந்தை நல்லா இருக்கணும்னு அனுப்புறது இல்ல. தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு சனிய. போட்டோம் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு அனுப்புறாங்க மேம். என்னால 2 டேஸ் வீட்ல வச்சுக்க முடியல. 3rd டே they send. ஆமா மேம், கரெக்ட் மேம். மேம் உங்களுக்கு வந்து பசங்க வீட்ல அம்மா அப்பாலாம் பாத்துக்கிறாங்க மேம். அவங்களுக்கு அனுப்பிடுறாங்க. சூப்பர். இப்போ யாராச்சும் வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுவாங்களா? என்ன 2 மணி நேரம் தான், 2 மணி நேரம் சொன்னீங்க 1.5 மணி நேரத்துல விட்டீங்க அப்படிங்க? ஆமா, 9 மணி ஸ்கூலுக்கு 8:30 மணிக்கு எடுத்து விட்டு போயிடுவாங்க. அவர் கேக்குறாரு, பாதிக்கப்பட்டது யாருன்னு புரியுதா? அந்த மனுஷன் ஃபீல் பண்றாரு. என்ன என் பசங்களை வளர்க்கறதே எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ 8:30 மணிக்கு விட்டு நீங்க என்ன சார் நீங்களும் பாத்துப்பீங்களா குழந்தை? ஜு நானே ஒரு குழந்தை மாதிரி. அந்த ப்ரீ ஸ்கூல்ல இந்த குழந்தையும் படிக்குதா மேம்? மேம் புருஷன் கூட அலோ பண்ண மாட்டீங்களா மேம்? உள்ள பேனர் கிணறு ஒட்ட போகுது சார். தண்ணி கேன் போட வந்தோம்டா நானு. பேனர் ஒட்ட போவீங்களா சார்? என்ன பேனர் ஒட்டுவீங்க? அட்வர்டைஸ்மென்ட் பேனர் சார். இப்போ அட்மிஷன் ஓபன் அப்பப்போ ஒட்டணும் சார். சூரியவம்சம் சரத்குமார் தேவயானி அவர் பஸ் ஓட்டாரு, லஞ்ச் கொடுப்பாங்க. நீங்க தான் சார் தேவயானி. நீங்க ஸ்கூலுக்குள்ள போய் பார்க்கலாம் முடியாதா? போலாம் சார். அது ஸ்கூல் டைமிங்ல அலோ பண்ண மாட்டோம் சார். ஸ்கூல் டைம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் எம்டி ரூம் வந்து பாப்பாரா? ஆமா, அது மாதிரி தான். because gents not allowed. ஜென்ஸ் நாட் அலோடா? குழந்தைங்க மென்ஸ் மட்டும் அலோட் கிடையாது அந்த ஸ்கூல் டைமிங்ல. ஓகே, ஆனா உள்ள குழந்தைங்க ஆம்பளை பசங்களா படிக்கிறாங்க. ஓகே, நீங்க வந்து இந்த LGBTQ+ ஜெண்டர் கன்ஃபார்மிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த குழந்தைங்க தான் இவங்க கிடையாது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனா குழந்தைங்க ஆம்பளை குழந்தைங்கலாம் வரலாம். மீச வச்ச குழந்தையா இருக்காரு, அவர் விட மாட்டீங்களா? அதெல்லாம் விட மாட்டீங்களா? ஏய், நான் வந்து தப்பாலாம் பேசலப்பா. LGBTQ பத்தி தான் தப்பா பேசுறேன். LGBTQ சப்போர்ட்டர்ஸ் யாராச்சும் இருக்கீங்க? நோவா? ஓவா? நீங்க திவ்யா மேம்? சப்போர்ட்டர்ஸ் அலை. எஸ் அலை. எனக்கு நான் வந்து எந்த மாதிரி ஸ்கூல்ல படிச்சேனா எனக்கு இதெல்லாம் தெரியாது. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். ஓகேயா? எங்க ஸ்கூல்ல வந்து இந்த ஆலையெல்லாம் சொன்னா மச்சான் நீ நான் ஆலைடா அப்படி சொன்னா மச்சான் நீ அலியா அப்படின்னு கேட்பானுங்க. அந்த மாதிரி ஸ்கூல்ல படிச்சேன். இப்போ இருக்கிற மெச்சூரிட்டிக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அது தப்புன்னு புரியுது. ஓகேயா? பட் அப்போ அதெல்லாம் தெரியல. ஏன்னா ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல இருக்கும். என்டர் ஆகும்போது என்ன ஆகும்னா உள்ள வரப்பவே 9வது எவனும் வரவே மாட்டான். தப்பித்தவே அவன் உள்ள வந்துட்டானா கிளாஸே கத்தும். எந்த அளவுக்குன்னா பிரின்சிபல் ஒரு வாட்டி உள்ள வராங்க, கிளாஸே கத்துது.
பிரின்சிபல் டென்ஷன் ஆயிட்டாங்க. இப்போ அவங்க பிரின்சிபலா என்ன சொல்லியிருக்கணும், இப்போ இருக்கிற பிரின்சிபலா இருந்தால் அதெல்லாம் தப்புப்பா அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு. டேய் என்னடா பொம்பளை மாதிரி பிஹேவ் பண்றீங்க அப்படி. பிரின்சிபல் மேடம் மேம் புரியுதா, நான் அந்த மாதிரி இடத்துல இருந்து வரேன், அதுதான் சொல்ல வரேன். நான் இப்படிப்பட்ட இடத்துல வரேன். இப்போ நீங்க என்ன ஸ்கூல் மேம் படிச்சீங்க நீங்க? சென்னையில ஒமேகா படிச்சதுக்கு அப்புறம் வேலம்மாள். ஒமேகா கிரீக் ஆல்பபெட் அதுல படிச்சிருக்கீங்க நீங்க. சூப்பர் மேம். வேலம்மாள்ல படிச்சீங்க. அங்க ஸ்கூல்லாம் எப்படி மேம்? அங்க எல்லாரும் இந்த அலையா இருப்பாங்களா மேம்? அவங்க கேயாக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. கேயாக்க ட்ரை பண்ணுவாங்க? கேயாக்கு லெஸ்பியனுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஓ அவங்களோட ப்ரீ ஸ்கூல் அது. பசங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஓகே. நீங்க வேலம்மாள் தானா? புரியுது வள்ளி. யாரோட வந்திருக்கீங்க? அண்ணாவா? அண்ணா வச்சுட்டே இதெல்லாம் சொல்றீங்களே. அண்ணாட்ட ஷேர். ஓ அவ்வளோ கூலான. ஓ எங்க அண்ணன் அந்த மாதிரி இல்லையா? ஓகே. வேற என்ன பண்ணுவாங்க அதுல? அது ஆக்சுவலி எங்க இன்னொரு பிளாக்ல எல்லாம் தனித்தனியா பாய்ஸ் இந்த சைடு தான் போகணும், கேர்ள்ஸ் இந்த சைடு தான் போகணும்னு தனித்தனியா தான் டிஸ்போஸ் பண்றது. அதனால எல்லாம் கேயா மாறிடுவாங்களா மேம்? அவங்க அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. பையன் உட்காந்துக்கோ, பொண்ணு உட்காந்துக்கோ, பையன் பொண்ணு உட்காராது கூட பேசக்கூடாது. ஓகே. அவங்க வந்து ஸ்ட்ரெயிட் மேரேஜஸ் அலோவ் பண்றது இல்ல. நல்லா புரிஞ்சு. இங்க வேற யாராவது வேலம்மாள் கைஸ் இருக்கீங்களா? நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. இவங்களோட வந்தீங்களா நீங்க? இப்ப கேள்விப்பட்டு ஏதாவது சொல்றீங்களா? முதல்ல நீங்க என்ன மேம் பண்றீங்க? நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் சைபர். நாங்க கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கோம் மேம். எல்லாரும் ஒர்க் தான் மேம் பண்றோம். என்ன ஒர்க் பண்றீங்க? சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டி. ஓகே. சைபர் செக்யூரிட்டினா என்ன மேம்? சைபர் செக்யூரிட்டி அது ஹேக்கர்ஸ் எல்லாம் வராம உங்க நெட்வொர்க் எப்படி பாதுகாப்பு, how to help without hackers coming in. அது ஹேக்கர்ஸ் வராம நீங்க ஹேக்கரா இருப்பீங்க. எத்திக்கல் மேம். ஹேக்கிங் பை டெஃபினிஷன் இஸ் unethical மேம். ethical hacking na like we are a set of professionals. hacker என்ன வேலை பண்றாங்களோ அதே மாதிரி பண்ணி but not in the money stealing மாதிரி அந்த மாதிரி இல்லாம like how to protect a network. ஓகே மேம். எனக்கு ஒரு சின்ன ஓட்டை இருக்கு, அதை ஃபில் பண்ணிக்கோங்க அப்படி சொல்றாங்க. I mean walls la. Yeah ma'am, I understand. அதாவது மேம் புரியுதா மேம்? நான் வாழ்க்கை முழுக்க அலையா இருக்கவே முடியாது மேம். ஓட்ட இருக்குனாலே எனக்கு வேற ஓட்ட தான் மேம். ரொம்ப சாரி மேம். சத்தியமா இன்டென்ட் பண்ணி பண்ணல. ரொம்ப சாரி மேம். இப்போ நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் மேம். ஒரு ப்ரீ ஸ்கூலோட கேமராவை ஹேக் பண்ணணும் மேம். அதெல்லாம் பண்ண எத்திக்கலாம் மேம். அதுக்குன்னு தனி ஆளுங்க இருப்பாங்க. அவங்க நம்பர் ஏதாவது கிடைக்கும் மேம்? ஓ அப்ப நீங்க 2 பேரும் கான்டாக்ட்ல தான் இருக்கீங்க. நோ ப்ராப்ளம். என்னது மேம்? சிசிடிவி ஃபுட்டேஜா? சரி அந்த மாதிரி எனக்கு வேலம்மாள் ஃபுட்டேஜ் வாங்கி தரீங்களா? கேமராவே இருக்காதா? நல்லா இருக்கே சார். சார் எம்எம்எஸ் விட்டுருவாங்க. ஜன்னல்ல இருந்து பாத்துட்டே இருப்பாங்க. யாராவது வந்து பாத்துட்டே இருப்பாங்க. யாரு பாப்பாங்க? ஒரு மண்ணாங்கன்னு அங்க நடக்காது. கே செக்ஷன் நடக்கும்னு சொன்னீங்களே மேம். அவங்க வந்து பொண்ணும் பையனும் பேசக்கூடாதுன்னு ஃப்ரீயா இருக்காங்க. ஓகே. பையனும் பொண்ணு என்ன நடக்குதுங்கிறது அவங்க கவனிக்கிறதே இல்ல. நீங்க கவனிச்சிருக்கீங்க. ஆனா ஏன்னா ஓ எந்த பையன்கிட்ட பேச விட மாட்டீங்களேடா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சே என்னடா பொண்ணையும் பையனும் பிரிச்சு வச்சிட்டீங்க, வேலம்மாள் ஸ்கூல் பையன்கிட்ட பேச விடுங்கடா அப்படின்னு ஏதோ பையன்கிட்ட பேச போயிருக்காங்க. ஹாய் ஹரிஷ், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி. இல்ல நான் வந்து விஜய் லவ் பண்றேன். இந்த லாஸ்ட்ல கார்னர் சீட்ல ஒரு 3 பேர் இருக்கீங்களே, கொஞ்சம் கை தூக்குங்க 3 பேரும். சரி குட் கேர்ள்ஸ். இங்க ஃப்ரண்ட்ல எஸ் நான் சொல்றேன்ல நானே. சரி நீங்க 3 பேருக்கு அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்களேன். இல்ல இங்க பவுன்சர் இருக்காங்க. லாஸ்ட் பெஞ்ச்ல என்ன மேம் பண்றீங்க 2 பேரும்? சார் நீங்க அங்க கேமரா வச்சிருக்கோம், நாங்களும் ப்ரீ ஸ்கூல் தான், எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க கொஞ்சம் ஏன்னா பின்னாடி இப்போ லேட்டாக நிறைய பேர் வருவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வர முடியுமா? எஸ் ப்ளீஸ். நீங்கள் யார், என்ன ரிலேஷன் உங்கள் 3 பேருக்கும்? ஃபியான்சி. நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களா மேம்? ஓகே மேம். கேட்டேன்யா, பின்னாடி 3 பசங்க இருக்காங்க மேம், சின்ன பசங்க, அவங்களுக்காக மேம். யுவர் இன்டு பாய்ஸ் மேம்? வேலம்மாள் ஸ்கூலில் இல்லை நீங்கள்? சூப்பர் மேம். ஏன்னா அவர் ஃபியான்சி சொல்லிட்டாரு, இப்போ அவர்கிட்ட கேட்க முடியாது மேம், அதனால தான் மேம். நீங்கள் என்ன சார் ஃபியான்சினா இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க கரெக்டாக? அதான் ஃபினான்ஸே தெரியும்டாடே. சும்மா எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்களா? எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க சார்?
1.5 years மேம் கரெக்டாக மேம் அந்த நம்பர் கரெக்டாக நீங்கள் எத்தனை வருஷம் மேம் லவ் பண்ணுறீங்க அவரை? அது 1 வருஷம். அப்போ அந்த 6 மாதம் எஃபர்ட் போட்டிருக்கீங்க. சூப்பர் சார். அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமா என்ன பார்க்குறீங்க நீங்கள்? உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமா உங்கள்கிட்ட கேட்பேன் நான். என்கிட்ட பிடிச்ச விஷயம் நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு. உங்கள் பேர் என்ன சார்? சத்யா. சத்யா சார். அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் என்ன சார்? கம்ப்ளீட் சார் கை எடுங்க சார் முதல்ல. என்னது இது? அந்த பொண்ணியை பிடிக்குமா சார்? யார் இவங்க தான் அந்த பொண்ணா? மேம் உங்க பேர் என்ன மேம்? சூர்யா. சூர்யா. ஹே சார் ஜெண்டர் இஸ் a fluidity நம்ம இதான் அது. டேய் உன் பேர் என்ன? நான் சத்யாடா அப்படின்னு. மேம் உங்க பேர் என்ன? நான் சூர்யாடா. சார் சமர் ரிபலா இருக்கீங்களே சார் நீங்க. உங்க கல்யாணத்துல பாருங்களேன் சத்யா வித் சூர்யான்னு போட்டிருக்கோம். எவனாவது பூமர் ரிலேட்டிவ் ஒருத்தன் வருவான். என்ன தைரியம் இருந்தா பொண்ணு பேரை முதல்ல போடுவேன். சத்யாவே நான் தான்டா. சாரி சத்யா மேடம். சாரி சார். சூப்பர் சார். நீங்க எப்படி சார் லவ் பண்ணீங்க? எப்படி பாத்தீங்க? ஆபீஸ் கொலீகா சார்? சீனியர் அவங்க வயசுலயா? ரெண்டுமே. ஏய் சச்சின் டெண்டுல்கர் அவங்க பொண்டாட்டி பேர் என்ன? பிறன்மனை நோக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மேம். என்ன யார் ஒய்ஃப் பேரும் நான் பார்க்கறது இல்லை மேம். இந்த ஹவுஸ் பார்ட்டிலாம் யாராவது போயிருக்கீங்களா? ஹவுஸ் பார்ட்டி யாருமே போனது இல்லை. நடத்திருக்கீங்களா எல்லாரும்? யாரும் போனதும் இல்லை நடத்தினதும் இல்லை. ஒருத்தர் கூட யாரோ ஒருத்தர் இருந்தா நடத்திருக்கீங்களா சார்? ஹவுஸ் பார்ட்டி அது என்ன சார் கல்ச்சர் அது? கூட தங்கச்சி இருந்திருக்கு நீங்க யோசிச்சிருக்கலாம். பட் வேலை மாசத்துல தங்கச்சி தானே பரவாயில்ல. 2 பேரு கல்யாணம் பண்ணவங்க தான். ஆனா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கல்யாணம் பண்ணவங்க இல்ல. சரி. அங்கங்க வாந்தி இருக்கும். ஹாப்பி ஃபார் ஹிம் அப்படி. அங்கங்க யாரோ இருப்பாங்க. யாரோ கிளம்பி போவாங்க. 6 மணிக்கு தண்ணி ஊத்தி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற கொஞ்சோண்ட இட்டு போன முறுக்கு வச்சு 2 பேர் சாப்பிட்டுட்டு இருப்பான். அதாவது கவனிச்சுங்களா, நல்லா கவனிச்சுங்களா. இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆனவங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொட்டை பசங்க. இவங்க ரூம் கொடுத்து அவங்க 2 பேரும் என்னென்னவோ பண்ணுவாங்களாம். ஆக்சுவல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நைட்டு பிறகு முறுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நல்லா வருவீங்க சார். ப்ரீ ஸ்கூல்ல மேடம் சர்க்கஸ் வைத்து. ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தவன் ஹவுஸ் பார்ட்டி நடத்துறவன் வந்துடுறா அப்படின்னா. எனக்கு அவன் ரிச் ஃப்ரெண்ட் அவன். ஓகேயா? எனக்கு வந்து ஹவுஸ் பார்ட்டினா என்னன்னே தெரியாது. என் ஃப்ரெண்ட்கிட்ட போய் கேட்குறேன், மச்சான் ஹவுஸ் பார்ட்டினா என்ன மச்சான் அப்படின்னா, என்ன தெரியலடா என்னடா அப்படின்னு அவன் திருப்பி கேட்குறான். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன் நான். ஹவுஸ் பார்ட்டிக்கு போனேன். சரி போனால் நான் என்ன கற்பனை அப்படின்னா ஹவுஸ் பார்ட்டினா என்ன நினச்சேன்னா, இந்த மாதிரி கண்டன்னு உள்ளே வந்தான் ஹவுஸ் பார்ட்டியில். எவனே தெரில அவன்லாம். அப்புறமா தான் எனக்கு தெரியும் அந்த கண்டவனில் நானும் வரட்டேன் அப்படின்னு. ஹவுஸ் பார்ட்டினா என்னென்னு நினச்சேன்னா, நான் என்ன நினச்சேன்னா ஹவுஸ் பார்ட்டினா இது பெருசாக பயங்கரமாக இந்த ஃபாரின் சரக்கெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா ஸ்டிப்பர்ஸ்லாம் அப்படி ஓடுவாளுங்க. நான் அப்படி நினச்சிட்டேன். ஆனால் ஹவுஸ் பார்ட்டி உள்ளே போனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 5 ஃப்ரெண்ட்ஸு சரக்கு வாங்கி வச்சுருக்காங்க, சைடிஷ் வாங்கி வச்சுருக்காங்க, டிவி பார்க்குறாங்க, கிரிக்கெட்டு. டேய் வீட்டில் சரக்கடிக்கலாம் வாங்கி கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பேனேடா. நான் ஹவுஸ் பார்ட்டினா குறைஞ்சபட்சம் வீட்டுக்குள்ள ஒரு கப்பல் இருக்குன்னு நினச்சி வந்தேனேடா. என்ன ஏமாத்திரியடா நீ. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஹவுஸ் பார்ட்டியே டிஎம்கே பார்ட்டி தான். ஓ நிறைய பேர் சார். என்ன சார் இவ்வளோ லேட்டாக புரிஞ்சிருக்கா? வீடியோலாம் எடுக்கல. பார்ட்டின்னு தான் ஞாபகம் வருது. இங்கே எத்தனை பொலிட்டிக்கல் பீப்புள்லாம் இருக்கீங்க? பொலிட்டிக்கலி அவேர் பீப்புள், பாலிட்டிக்ஸ் சப்போர்ட் பண்ணுற பீப்புள் யாராச்சும் இருக்கீங்களா? சார் நீங்கள் டிஎம்கேவா? ஓகே. சரி இதில் கலாய்க்க கூட முடியாது. நானும் ஒரு அணிலாக இருக்கிற காரணத்தில் ஏன்னா எதுவுமே பண்ண முடியாது. பட் இங்கே பொலிட்டிக்கல் சப்போர்ட்டர்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா? பாலிட்டிக்ஸ் சப்போர்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா சார்? நீங்கள் யாருக்கு சார் சப்போர்ட் பண்ணுறீங்க சொல்லலாமா? நல்லா இருக்காதுல்ல? ஏன் அவ்வளோ கேவலமாக ஆளுக்கா சப்போர்ட் பண்ணுறீங்க? பரவாயில்ல நான் கேட்குறேனே சார். ஓ அதனால தான் நல்லா இருக்காதுன்னு சொன்னீங்களா? நான் சொல்லலை சார், நீங்களா சார் சொன்னீங்க. சார் பிஜேபி உங்களுக்கு ஏன் சார் பிடிக்கும்? பெரிய டாபிக் இப்போ வந்தாது. ஆமாம் சார், என்டிடிவியில் டிஸ்கஸ் பண்ணலாம்.
என்னது உங்க டாபிக் நல்லா இருக்கு. மொட்டையா சொல்லாதீங்க சார். உந்து நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி கரெக்ட். ஏன்னா வேலம்மா ஸ்கூல் ஆளுங்களா இருக்காங்க. உந்து நல்லா இருக்குன்னு 2 பசங்க பேசிட்டு அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. இவங்க போய் சொல்லுவாங்க அண்ணன்ட்ட, ஏய் தெரியுமாடா என்ன அவங்க 2 பேரும் உந்து நல்லா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்கடா. சரி, நான் கேட்க வந்து சொல்லிட்டு போயிடுறேன். எனக்கு பாலிடிக்ஸ்னு தான் எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து பாலிடிக்ஸில் அவ்வளோ நம்பிக்கை எல்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் மீட் பண்ணோம். அந்த ஹவுஸ் பார்ட்டியில் தான் மீட் பண்ணோம். மீட் பண்ணுறதுக்கு 2 பேர் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபுல் சரக்கு போட்டு பெரியவர் அரவிந்த் சாமி, மெய்யழகன் கார்த்தி அவர் 2 பேரும் ஆர்கியூ பண்ணிருக்காங்க. ஒருத்தவங்க சொல்கிறான் ஒரு லோக்கல் பார்ட்டியை சொல்லி ரீஜனல் பார்ட்டி, இந்த பார்ட்டி தான் சூப்பர் பார்ட்டி அப்படின்ற. இன்னொருத்தர் ஒரு நேஷனல் பார்ட்டியை சொல்லி இந்த பார்ட்டி தான் நல்ல பார்ட்டி அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த 2 பார்ட்டி என்னென்ன பார்ட்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக. இப்போ 2த்தையும் சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கப்ப இவன் சொல்கிறான், டே எங்கள் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தியா, நாங்கள் வந்து நீட்டு வேணான்னு சொல்லிட்டோம், நாங்கள் தான் கெத்து அப்படின்னா. இன்னொருத்தர் சொன்னா, டே நாங்கள் நீட்டை கொண்டு வந்துட்டோம்டா, நாங்கள் தான்டா கெத்து அப்படின்னா. 2 பேரும் மாற்றி எங்கள் பாலிசி தான் பெஸ்ட்டு, எங்கள் பொலிட்டிஷியன் தான் பெஸ்ட்டு, அவங்க சொன்னது தான் பெஸ்ட் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொலிட்டிக்கல் கேன்வாஸ், அந்த பாலிசிஸ் இதெல்லாம் வந்து செக்ஸ்டிங் மாதிரி. நான் வந்தால் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா, எனக்கு ஒரு சான்ஸை கொடுத்து பாரு. ரியல் லைஃப்ல எவன் வந்தாலும் எதுவும் பண்ண போறதே கிடையாது. வரவனா நாசமா நம்மளுக்கு எடுக்க போறான். நமக்கு சந்தோஷம் வேணும்னா நம்ம கையில இருக்கு. தப்பா நினைக்காதீங்கடா. கிடையாது, இல்ல நான் ஓட்டு போறத பத்தி சொன்னேன். நிறைய ஓட்டு போட்டிருக்க போலையடா நீ. ஓட்டு VOT. மேம் உங்க ப்ளீஸ் கொள்ளுங்க, 3 பேரும் சேர்த்துக்கோங்க. இந்த செக்ஸ்டிங் ஒன்றுதான் ஞாபகம் வருது. இந்த இங்க யாராவது செக்ஸ்டிங் பண்ணிருக்கீங்களா? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஏண்டா இவ்வளவு வெரைட்டியா சொல்றியாடா? இல்லைங்க இப்படி போயிட்டா. யாராவது செக்ஸ்டிங் பண்ணிருக்கீங்களா? இங்க சும்மா சைலண்டா அப்படி கத்துங்க, யாரும் கேட்க மாட்டேன். சரி கேட்க கூடாதுங்க, அதெல்லாம் தப்பாயிரும். சரி, நான் வந்து என்ன பார்த்தா செக்ஸ்டிங் பண்ற மாதிரி இருக்காடா ஹுசேன்? இன்னைக்கு கையெடுத்து தூங்குறேன்டா நானு. இந்த சந்தோஷம் போதுண்டா என் வாழ்க்கையில. ஏன்னா என்னைக்குமே நான் பண்ணது கிடையாது. என்னோட ஆக்சுவல் செக்ஸிங் இப்ப நடந்ததுதான். சார் நம்மள 4 பேர் நம்புறாங்களா? ஆஹா, நான் வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படிலாம் நான் கேட்டதே இல்லை. பட் செக்ஸ்டிங் பத்தி பேசிருந்தோம்ல, எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தவன் செக்ஸ்டிங் பண்ணிட்டு இருந்தான். ஆக்சுவலா இப்போ பசங்களுக்கும் பொண்ணுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது. ஒரு பொண்ணு கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலோ, ஒரு பொண்ணு கேஷுவல் ரிலேஷன்ஷிப்போ இன்னும் இடவோ இருந்தீங்கன்னா என்ன ஆகுனா, ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு அவன் யார் உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டால் சீச்சி ஃப்ரெண்ட்ஸாக தாண்டி பழகிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. ஒரு பையன்கிட்ட போயிட்டு அவன் சும்மா 2 நாள் பேசுவான் அந்த பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணை பற்றி கேட்பான், ஏய் மச்சான் என்னடா என்ன பண்ணுறீங்க மச்சான், நீ வேற பெசநகர் போயிட்டு அவன் காலையில் 4 மணிக்கு 2 பேரும் சேர்ந்து அமிச்சான் கடிச்சான் என்னன்னோ எல்லா கதையும் சொல்லுவானுங்க. எல்லா கதையும் சொல்லி முடிச்சுட்டு நமக்கு ஆக்சுவலாக காட்டுவானுங்க எல்லாத்தையும். மச்சான் இங்கே இருக்குல்ல மச்சான், இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணீங்களாடா அப்படின்னு கேட்பான். ஆமாண்டா பண்ணோண்டா மச்சான் அதெல்லாம் பண்ணீங்களாடா, பண்ணோண்டா சூப்பராக இருந்துச்சுடா அப்படி. இந்த மாதிரி லைவ் ரிவ்யூ படத்துக்கு நான் தான் ப்ளூ சட்டை மாறன், ஃபுல்லாத்துக்கு ரிவ்யூ கேட்டு வாங்கிடுவேன். அந்த மாதிரி ஒரு ப்ளூ சட்டை நான் ஃபுல்லாக கேட்டுட்டு இருப்போம். இப்படி இருந்துச்சு. அப்போ அவன் செக்ஸ்டிங் பண்ணுறதெல்லாம் காட்டினான். அந்த செக்ஸ்டிங்கில் ஒன்று இருக்குது. என்ன இருக்குன்னா, ஒரு பனானா பிரிஞ்சால் எமோஜி அனுப்பியிருக்கான். பிரிஞ்சால் எமோஜினா என்னன்னு தெரியல, நான் காட்டுறேன். அப்படியே இருங்க 2 நிமிஷம். இல்லை ஆக்சுவலாக காட்ட மாட்டேன், கவலைப்படாது. இதுதான் பிரிஞ்சால் எமோஜி. இதை ஒருத்தன் செக்ஸ்டிங் பண்ணுறப்ப அந்த பொண்ணுக்கு மாடல் இமேஜாக அனுப்பியிருக்கான். எவ்வளோ தைரியம் அவனுக்கு! ஏண்டா உனக்கு என்ன இப்படியா இருக்கும், ஒய்லட் கலர்ல எவன்டா அங்க உஜாலா ஊத்துனது உனக்கு? இது நீ தைரியமா அனுப்பியிருக்க மாடல் இமேஜா. கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னா சூம்பி போயிருக்கும். எனக்கு புரியவே இல்லை. யோசிச்சு பாருங்க, இவன் அனுப்பிடுறான், அந்த பொண்ணு என்ஜாய் பண்ணிடுறா. அடுத்த நாள் அந்த பொண்ணு வீட்டுல கத்திரிக்காய் சாம்பார், அந்த பொண்ணு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருவா. அவங்க அம்மா சாப்பிடணும், அண்ணன் சாப்பிடணும், வேலம்மா ஸ்கூல் அண்ணன் அவங்க அண்ணன். ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் பரவாயில்ல. there is this another section of people who use banana emoji. I am 100% sure they are mallus. அவனுங்க தான் எல்லாத்துலயும் வாழைப்பழத்தை மிக்ஸ் பண்ணி அடிப்பாங்க. ஹலோ கைஸ்,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் என்னெல்லாம் இழவு இருக்கோ அதெல்லாம் பண்ணி விட்டுருங்க. அது மாதிரி என்னோட ஷோஸ் வந்து லைவ்ல பாருங்க. ஜனவரி 4ஆம் தேதி சென்னையிலையும், ஜனவரி 25ஆம் தேதி கோயம்புத்தூர்லையும் பண்றேன். அதுக்கான டிக்கெட்ஸ் புக் மை ஷோல இருக்கு. இந்த வருஷம் பூரா நான் ஷோ பண்ண போறேன். ஸோ மறக்காம வந்து பாருங்க. அதை விட முக்கியமான விஷயம், இந்த வீடியோஸ், ஷோஸ் எல்லாமே நானே செல்ஃப் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணணும், எனக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் டீடைல்ஸ், UPI ID எல்லாமே கொடுத்துருக்கேன். மறக்காம உள்ள போய் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னா சப்போர்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஷோல பாய்.